வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய வழி அமைக்கின்றேன் சொல்லிடுவேன். அது எப்படி என்று சொன்னால், அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு உலகமெங்கும் மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய வேண்டும். அரசியல்வாதி அமைச்சர்கள் அவர்களுடைய பணிக்காலம் பெற அதை சொல்லிடுவேன். அது உலகம் எல்லாம் பெறப்போகணும். யாழ்ப்பாணத்தில் அந்த ஆரம்பமாவது இலங்கை ஜனாதிபதி சொத்து கணக்கை ஒப்படைத்து விட்டு அது தீயா உலகத்துக்கு பிறவி அனைத்துலக நல்லாட்சி மாற்றமடைகிறது. மக்களாட்சி, அரசாட்சியிலேருந்து மக்களாட்சி மக்களாட்சியிலேருந்து நல்லாட்சி வருது. இப்போ சரி, ஒரு கதை ஒன்றில் பார்த்தேன். மனித கருவை பாவத்திலும் பாவம் மனித கருவை கலைக்கிறதும் ஒரு குழந்தையை கொல்றதும் பாவத்திலும் மிகப்பெரிய பாவமாம். ஏனென்றால் அந்த மனித கருவால் அந்த ஒரு மனிதனால் புதிய உலக மனிதனால் மட்டும்தான் படைக்க முடியுமாம். அந்த கரு எப்படிப்பட்ட கருவன்னு தெரியாது, அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தைன்னு தெரியாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும், எவ்வளோ மெடிசின்ஸை கண்டுபிடிக்கணும், எவ்வளோ கண்டுபிடிக்கிற அந்த ஒரு மனித உயிர் விசேஷமான அந்த மனித உயிர் என்னென்னா புதிய உலக படைக்க முடியுமாம். அந்த மனித உயிர் ஒன்று தான் ஒரு என்று சொல்லி கொண்டு வருது. ஒரு மனித உயிர் தான் ஒவ்வொன்றையும் கொண்டு வருதுன்னா அவ்வளோத்துக்கு விசேஷமான உயிரை இந்த கருவில் கொள்றதும் அதை யோசித்து பார்த்தால், நான் வயிற்றுக்களை இருக்க 3 மாதத்தில் அப்பா செஞ்சுட்டார் என்று சொல்லிச்சு. நம்ம இப்படி சேர்த்த என்னென்னு தெரியாது, வரலாறு தெரியாது. 3 மாதம்னு சொல்லி என்ன எவ்வளோ அழிச்சு பார்த்து அழியலை. நான் பிறந்த உடனே என்னை யாரோ வளர்த்தது, அந்த கருவை எவ்வளோ அழிக்க பார்த்தது எங்கேயோ தெருவில் இருந்து வளர்ந்தது உயிர். ஆனால் இந்த மனித உயிர் என்ன சொல்கிறேன் 2 வருஷமா, அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய. என்னென்று சொன்னால், எல்லா உயிரும் பிறந்தோன்ன குழந்தை பாலுக்களது, உயிரினங்களும் பிறந்தோன்ன பசி. அந்த பசி ஆறினோடனே, பசி வந்தால் 10 போமன், அந்த பசி ஆறினோடனே இன்பம் ஒன்று வரும். நீங்கள் எவ்வளவு கோடி கோடி சொத்தோ நகையோ தங்கமோ முத்தோ வைரம் வச்சிருந்தாலும் அந்த பசி தீர்ந்தோடனே ஒரு இன்பம் வரும். அந்த இன்பம் வந்தோடனே உங்களால் ஏதாவது செய்து ஒரு உயிரினத்தால் ஒன்று செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேருந்து அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று மடிகிறதான். பேருந்து இன்புற்று வாழ்ந்த மடிய என்று நான் சொல்கிறேன். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனித உயிரும் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? அனைத்துலக அரசியல் மாற்றம் பெறணும். அரசாட்சியிலேருந்து மக்களாட்சி வர இல்லையா, அந்த மக்களாட்சியில் ஒரு சின்ன திருப்பம் நல்ல ஆட்சி, அனைத்துலக நல்ல ஆட்சி வரணும். என்ன நல்ல ஆட்சி? ஜனநாயகம் 195% ஜனநாயக உலகம். அரசியல்வாதி தங்களோட பணிக்காலம் மட்டும் தங்கள்கிட்ட என்ன இருக்கோ அசையாச்சு இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதை ஒப்படைச்சு அதை வெளியிட்ட உடனே தெரியும், மக்களுக்கு தெரியும் வேறு இவ்வளோ வச்சிருந்தவர் தன்னை பணிக்காலம் முடியக்க இவ்வளோ வச்சிருக்கிறாருன்றது தெரியும். அப்போ இது தீயா பரவணும். இப்போ நான் கதைக்கிறது இப்போ கேட்டோடனே யாழ்ப்பாணத்துலேருந்து பரவி இலங்கை ஜனாதிபதியாக சொத்து கணக்கை ஒப்படைச்சு விட்டு அந்த நிர்பந்தத்துக்குள்ள நாங்கள் கொண்டு வரணும். அதை செய்ய உலகமெல்லாம் பரவும். எல்லாரும் உணவு உறையுள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இல்லாமல் அனைத்து உலக மக்களும் உலகத்தில் ஒரு தவிப்பாக இருக்குது. அதை இலங்கை தீயா எடுத்துக்காட்டா உலகம் எல்லாம் பரவணும். பேருந்து உலகம் எல்லாம் அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி உடனே சாப்பிட்டோன்னு ஒரு திருப்தி உடனே நாங்கள் இருக்கிற மற்றார்கள் பகிர்ந்து கொள்றோம் இல்லையா. இந்த மனிதன் என்ன செய்வான்னு சொன்னால், தானாகவே உணர்ந்து இருக்கிற அணுக்கழிவுகளையும் அணுக்குண்டுகளையும் அந்த கண்டுபிடிச்ச வைரஸ்களையும் கொண்டு அண்ட வழியில் தானாக உணர்ந்து எறிய பூமி பூஞ்சோலையாக மாறும். இதை யார் சொல்கிறது? இது யாராவது இதை சொல்லியிருக்கா? இப்போ ஒரு மனிதன் நான் சொல்கிறேன், இந்த மனிதன் ஒரு கருவில் இருந்து வந்தான். அந்த கருவில் தகப்பம் தெரியாது. இந்த கருவை அழிக்க எவ்வளவோ முயற்சி செய்தும் அழிக்க இல்லாமல் போயிட்டுது. பேருந்து யார்கிட்டயோ வீடுகளில் வளர்ந்து ஒன்றுமே தெரியாமல் சொந்தம் பந்தம் இல்லாமல் வந்த இந்த கரு படிப்பறிவு ஒன்றும் இல்லாத கரு உங்களுக்கு சொல்லுது. அதான் இந்த மனிதன் பாவம், அது பாவம் இல்லாத தெரியாது. மனிதனால் மனித உயிரால் மட்டும்தான் புதிய உலகத்தையோ புதிய யுகத்தையோ எதையோ மனிதனால் அதுக்கு மனிதனுக்குள்ள கடவுள் சக்தி இருக்கு என்ன தெரியும். அந்த மனித கருவால் முடியும். அதால் யோசிச்சு பார்த்தா ஒரு கருவை அழிக்கிறது அழிக்காமல் விட்டால் அந்த கரு எப்படிப்பட்ட விசேஷமான கருக்குள்ள தெரியும். அதை கண்டுபிடிக்கும் வேறு ஞான அறிவால் கொண்டதாக இருக்கும். என்னன்னு தெரியாத அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய. அரசியல் பெண்களுக்குரியது. குழந்தைகள் ஆண் ஒரு பெண்ணோட இருந்துட்டு போயிடும். அந்த குழந்தைய
பெண் தான் பொறுப்பு. ஆண் வந்து இருக்கலாம், இல்லாமல் போகலாம், பைத்தியமாக இருக்கலாம், காசு இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் உணவு, உறையுள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு இவ்வளவும் வந்து அந்த 18 வயசு மட்டும் அந்த குழந்தை வந்து சமூகத்தோட இணைய மட்டும் அந்த குழந்தைக்கு அந்த அரசாங்கம் கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். அப்போ அரசியல் பெண்களுக்குரியது, சண்டை வந்து இல்லை. அது ஆமையில் போய் சண்டை வந்து ஆண்களுக்குரியது. அரசியல் வந்து பெண்கள் உணர்ந்தாலே பெண்கள் இதை சேவ் பண்ணி அவசரமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து துவங்கி யாழ்ப்பாணத்தில் இருந்து தமிழ் மாவட்டம்லாம் டக்குன்னு மாறி அனைத்து உலக இலங்கை வந்து ஜனாதிபதி சொத்து கணக்கு அரசியல்படுத்திட்டு மக்களுக்கு நம்பிக்கை பண்ணி செய்ய வேண்டும்ன்றது அப்படி வந்து தெரிஞ்ச உடனே உலகத்துக்கு இலங்கை தீயாய் பரவி போனோன்னே உலகத்தால் நாங்கள் தமிழ் வாழ தமிழுக்காக போராடிய மாவீரர்களை போற்றி போல ஒரு தீ கொண்டு வாங்கலாம். பேருந்து போக விட்டு நாங்கள் வந்து பிரியணும், அப்படி பிரியணும்னு சொன்னால் நல்ல ஆட்சியில் வந்து பொது வாக்கெடுப்பு நடத்து தனித்தமிழ் கேட்கலாம், தமிழை வாழ வைக்கலாம். இதை நீங்கள் கேட்டு லைக் பண்ணுறதுக்காக உங்களோட பேர்லேயே திறந்து இப்படி படிக்காதன்னான்னு இவ்வளவு சொல்கிறேன்டா, படித்த நீங்கள் என்னத்தை கொண்டு போகிறீங்க? உங்களோட கண்ணுக்கு முன்னால் எல்லாம் செத்து போகிறாங்க, கண்ணுக்கு முன்னால் செத்து போக தெரியுதானே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. இல்லை ஒன்றுமே இல்லைன்னா அதை சொல்ல வேணும், கொண்டு எரிப்பாங்களோ தாப்பாங்களோ ஒன்றுமே தெரியாது. உயிரோடு இருக்க எங்கே தாக்குற இருக்கிறன்ற முடிவுகளும் இல்லாமல் வயசு போய் அப்படியே இருக்கிறது. இளைஞர்களும் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது. இப்போ இந்த கல்யாணம் கட்டி குழந்தைக்கு வந்து உணவு, கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு ஒன்றும் இல்லாமல் பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறது. இதெல்லாம் வந்து நடக்காமல் உலகம் எல்லாம் சமாதானம் இந்த பூஞ்சோலையாக மாறுறதுக்கு இதை வந்து உங்களோட பேரில் திறந்து சேவ் பண்ணி இந்த டிக்டாக் யூடியூப் எல்லாம் பெண்கள் சேவ் பண்ணி யாழ்ப்பாணத்தை டக்குன்னு மாற்றணும். அரசியல்வாதி சொத்து கணக்கு கூட வெளியிலேருந்து பெண்களுக்கு வாக்குப்படணும். பெண்கள் பலமானண்டா இப்போ இந்த ஆம்பளைகளும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. அம்மாமையெல்லாம் ஆண்களுக்கு வந்து சும்மா குறையும். ஆண்களும் சப்போர்ட் பண்ணி யாழ்ப்பாணம் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஒரு தலையிலேருந்து துவங்குவோம். யாரு பூனைக்கார் மணி கட்டுறன்னு தெரியாமல் அப்போ தலையிலேருந்து துவங்கினால் யாழ்ப்பாணத்துலேருந்து துவங்கி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, மன்னார், அப்படியே தமிழ் மாவட்டம் டக்குன்னு மாறி இலங்கை மாறி டக்குண்டு உலகம் வந்து இந்த அணுகுண்டு 3வது யுத்தம் வராது வந்து இந்த அணுகுண்டுகள் வந்து வெடிச்சு தண்டு சிதைவுகளாக கொடூரமான வேதனையை அனுபவிக்க முதல் பிறக்கிற குழந்தையிலேருந்து இருக்கிறவங்கலேருந்து என்னென்ன நடக்கும்னு தெரியா. வெடித்தால் அப்படியே வெடிச்சு கொண்டே விட்டானே ஒரு மணித்தாளத்துக்குள்ள எல்லாரும் பாவிக்க துவங்கிடுவாங்க. உலகமே அஞ்சிடும் ஆகாயத்தில் இவ்வளோ தூரம் சுற்றி பறந்து பணக்கார தெரியணுமோ தெரியாது. இதோட நன்றி வணங்குறோம், ஒன்றும் நடக்காது. தமிழ்நாடு உலகம் வாழ்ந்ததாக இருக்கட்டும். தமிழ் மூத்த மொழி மூத்த மொழி தமிழ்நாடு உலகம் வாழட்டும். தமிழுக்கு ஒரு தீவாண்டு தரட்டும். நன்றி வணக்கம்.